பசங்க ஸ்டைலிங்க Bro, பொறுத்த ஒரு வரைக்கும் நிமிஷம். என்னாச்சு? ஸ்டைலா ட்ரெஸ் பண்ணி பொண்ணுங்களை இம்ப்ரெஸ் பண்ணலாம்னு சொல்றீங்களா? உங்களுக்கு எத்தனை ப்ரொபோசல் வந்திருக்கு? எனக்கு இதெல்லாம் யாரும் சொல்லி கொடுக்கல, எனக்கு இதெல்லாம் வரலன்னு தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு அது வரட்டும், லைஃப்ல செட்டில் ஆவீங்க. கியூரேட்ல ஏன் ப்ரோ எல்லா ட்ரெஸ்ஸும் இவ்ளோ காஸ்ட்லியா இருக்கு? ஃபேப்ரிக் தான் பிரதர் எல்லாமே. ஒரு பிளெயின் பிளாக் ஷர்ட் எடுத்தீங்கன்னா அது 300க்கும் கிடைக்கும், 3000க்கும் கிடைக்கும். அப்ப பிளெயின் பிளாக் ஷர்ட் ஏன் நீங்க ஒரே ரேட்ல விக்கலாமே அப்படின்னு கேட்டா ரேட் மேட்டர் கிடையாது, அதோட ஃபேப்ரிக் தான் மேட்ரு. ஏன் ப்ரோ எப்ப பார்த்தாலும் கூர்கா பேண்ட்ஸ் பத்தி மட்டுமே பேசுறீங்க? ப்ரோ, கூகா பேண்ட்லாம் இப்பதான் ட்ரெண்ட். நாங்க 3 வருஷமா சேல் பண்ணிட்டு இருக்கோம். கூகா பேண்ட்னா கியூரேட், கியூரேட்னா கூகா பேண்ட்னா. ப்ரோ ஷர்ட் பேண்ட் டி-ஷர்ட் இதெல்லாம் இல்லாம பசங்களை எப்படி ஸ்டைல் பண்ணலாம்? ஸோ பேசிக்கா ட்ரெஸ் இல்லாம எப்படி ஸ்டைல் பண்ணலாம் கேக்குறீங்க. ஸோ ட்ரெஸ்ஸை தாண்டி நீங்க வந்து அக்சசரிஸ்ல பூந்து விளையாடலாம். அப்படி இல்லைன்னா நீங்க ஆட் பண்ற ஷூஸ்லயே உங்களோட என்டையர் லுக்கே மாறிடும், பயங்கர ஸ்டைலாவும் நீங்க சேஞ்ச் ஆயிருவீங்க. பொண்ணுங்க போற ட்ரெஸ் ஏதாச்சும் பசங்களாலையும் போட முடியுமா? தாராளமா போடலாம். எங்க ஹை வேஸ்ட் ஜீன் எங்கன்னு வந்தது, அததான் நம்ம மாம் ஃபிட் ஜீன் போட்டுட்டு இருக்கோம். நானே லாஸ்ட் டைம் வந்து ஒரு லெனின் பேண்ட் வந்து கேர்ள்ஸ் செக்ஷன்ல கூட பார்த்தேன், நல்லா இருக்கு, நான் வாங்கி போட்டு தான் இருக்கேன். we need to break the barriers. ப்ரோ உங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்டைலிங்னா என்ன? நம்ம யாருன்னு சொல்ற ஒரு விஷயம், உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் நீங்க கண்டுபிடிங்க, that should define you. அவ்வளவுதான் ஸ்டைலிங். ப்ரோ நீங்க சொல்ற மாதிரி ஸ்டைல் பண்ணா நிறைய செலவு ஆகும். ரொம்பலாம் செலவு பண்ண வேண்டாம் ப்ரோ, உங்ககிட்ட இருக்கிறத வச்சே நீங்க ஸ்டைல் பண்ணலாம். அதை தானே நான் இவ்வளவு வீடியோல சொல்லிட்டு இருக்கேன். அப்ப என் வீடியோஸே பார்க்காம என்ன கேள்வி கேக்குறீங்களா? இங்க வாங்க.